ஸ்டெம் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நீட் 2025க்கான வினாக்கள் விடையை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே தமிழ்லேயே நம்ம விடைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நமக்கு தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக பிரத்யேகமாக வகுப்புகள் திருச்சி தில்லைநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விருப்பமுள்ள மாணவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி ஆன்லைன் வகுப்புகளும் நம்ம வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆன்லைன் வகுப்பில் கொஞ்சம் ஃபீஸஸ் கம்மியாக இருக்கும். ஆன்லைன் வகுப்புகள் தேவைப்படுபவர்களும் எங்களை அணுகலாம். தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே தமிழிலே வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் கொண்ட ஒரு மாறு திசை திறன் அளப்பானுடன் 20 ஓம் மின்தடை. மின்தடை எவ்வளோ? 20 ஓம். 25 ஓம் மின்தேக்கியின் மின்பரப்பு மின்தேக்கியின் மின் மறுப்பு XC 25 ஓம். 45 ஓம்ங்கிறது மின் மறுப்பு கொண்ட மின் தூண்டினா XL. சரிங்களா? ஆகவே தொடராக இணைக்கப்படும் பொழுது தொடர் இணைப்புல இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஏசி கரண்ட். ஏசி தொடர் இணைப்புன்னு எப்படி இருக்கணும்? ஒரு மின் தடை இருக்கணும், ஒரு மின் தேக்கி இருக்கணும், மின் தூண்டி இருக்கணும். இதுதான் தொடர் இணைப்பு. இணை இணைப்பு இல்லை, இது தொடர் இணைப்பு. தொடர் இணைப்பு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். நம்ம சிலபஸ்லேயே தொடர் இணைப்பு தான் இருந்தது. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அதன் மின்னோட்டம். இப்போ மின்னோட்டம் மற்றும் மின் அழுத்தத்திற்கு இடையே ஆன கட்டக்கோணம். மின்னோட்டம் நமக்கு தெரியும், ஐ கண்டுபிடிச்சிடலாம். கட்டக்கோணம் என்னது? tan phi = XL - XC by R. I என்னது? உங்களுக்கு V by R தெரியும். V ஓட வெளியே எவ்வளோ? மின்னழுத்தம் எவ்வளோ? V கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க 220 வோல்ட். ஓகே, வாங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். வெரி ஈஸி. ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ப்ராப்ளம் ஈஸி தான். இப்போ I மின்னோட்டம் V by R. ஆருக்கு இங்கே என்ன பண்ணுவோம்னா தொடர் இணைப்புல மின்தடை மின்தேக்கி மின் தூண்டி இருக்கும்போது √of XL - XC the whole square plus R square. இந்த ஃபார்முலா. சரி, ஓகே, வியோட வெளியே சொல்லுங்க. வியோட வெளியே எடுத்துப்போம். ஒவ்வொரு வெளியும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்தா நேரடியாகவே ஆன்சர் வந்துடும். 220 டிவைடட் பை வகுத்தல் XL இன் மதிப்பு 45, XC இன் மதிப்பு 25 the whole square, R இன் மதிப்பு 20 ஸ்கொயர். 220 வகுத்தல் ரூட்டுக்குள்ளார 45 - 25 is 20. இப்போ 20 ஸ்கொயர் + 20 ஸ்கொயர். 20 ஸ்கொயருங்க எவ்வளோ வரும்? 400 வரும். ப்ளஸ் 400 இது 800 மாறும். எடுங்க, இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ரூட்டுக்குள்ள 800 இருக்கு இல்லையா? 800 நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 8 × 100 எடுத்து 100 வெளியே 10 எடுத்தா ரூட்டுக்குள்ள 8 இருக்கும். 2 × 4 போட்டா 2 √200. இந்த சைஃபர் கேன்சல், இது கேன்சல் பண்ணா 11. 11/√2. 11/√2 மதிப்பு நம்ம எடுக்கணும். 11/√2 approximately 7.7 7.76 சம்திங் ஆம்பியர். ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 7.8 ஆம்பியர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மின்னோட்டம் கண்டுபிடிச்சிட்டேன். மின்னோட்டம் 7.8 ஆம்பியர் இங்கே நான் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா கட்டக்கோணம் கண்டுபிடிக்கிறேன். கட்டக்கோணத்துக்கு ஃபார்முலா என்னது? tan phi XL - XC by R. XL - XC is 20, R 20, tan phi = 1. ஸோ phi = 45 டிகிரி. கோணம் எவ்வளோ வந்திருக்கு? நமக்கு 45 டிகிரி வந்திருக்கு. இப்போ சரியான விடை என்பது மின்னோட்டம் 7.8 ஆம்பியர், கட்டக்கோணம் 45 டிகிரி. ஸோ ஏ. தேங்க்யூ.